ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மில்லட்ஸ் உருண்டையை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். மாவில் கொஞ்சோண்டு சால்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்சன்ட்ரேஷனாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நான் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு வெறும் தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு அதை போட்டு தட்டிடுங்க. நல்லா தட்டினீங்கன்னா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரை ஆகும். சீக்கிரமாக முறுமுறுன்னு ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்து பார்த்திங்கன்னா அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். 2 சைடுமே திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தேங்காவை ஆட் பண்ணணும். தேங்காவை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு, அப்புறம் இந்த அடை மாதிரி செஞ்சதை நல்லா கையிலே நல்லா மசிச்சு வச்சுட்டு, ஏன்னா மிக்சியில் போடும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் மசியும். வெல்லம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா புட்டு மாவு மாதிரி அரைச்சிடும். இதை புட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம கொழுக்கட்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இதை நம்ம அப்படியே உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா வெல்லம் தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, சிறுபருப்பு, சுக்கு, மில்லட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். 1 டைம்ஸ் நம்ம மாவாக கஞ்சியாக காசி குடிக்கலாம். இப்போ உருண்டையாடுறதுனால நிறைய ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும், வேஸ்ட்டும் ஆகாது.